This call is now being recorded. Good evening to all. தி ப்ரோலோடேரியட் ப்ளீடர்ஸ் சார்பா நம்ம வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் செஷன்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா செல்வி மேம் வந்து ஐபிசி வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. பார்ட்டிசிபெண்ட் வந்து உங்களோட வந்து ஆடியோ வீடியோவும் வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்வி இருந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் தி செஷன்ல வந்து மேம் கேட்கலாம். அவங்க மேம் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம குரூப்போட ஆல்ரவுண்டர் தான் செல்வி மேம். அவங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்பெஷல் தான். மேம் செல்வி மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். Yes, ma'am. Monisha ma'am, audible? Audible இருக்கா மேம்? Yes, ma'am. Start பண்ணலாம். மேம் கேக்குது மேம். ஓகே ஓகே ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சும்மா ஐபிசில ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். அப்படியே டெஃபினிஷன் கிளாஸ்ல நம்ம ஒரு 30 வரைக்குமே முடிச்சிடலாம். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860 இதுதான் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் இன்னைக்கு. இதுல வந்துட்டு பிரையாம்பிள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வேற சிட்டிஸ் எக்ஸ்பீரியன் டு ப்ரொவைட் ஜெனரல் பீனல் கோட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதா நமக்கு கொடுத்திருப்பாங்க. இந்தியாவுக்கு ஒரு பொதுவா ஒரு தண்டனை சட்டத்தை இயற்றுவது நலமென கருதிதான் இந்த இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இதுல வந்து டோட்டலா பார்த்தோம்னா 23 சாப்டர்ஸ் இருக்கு, 511 செக்ஷன்ஸ் இருக்கு. 23 சாப்டர்ஸ், 511 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஐபிசி அப்படிங்கிறது வந்துட்டு இது சப்ஸ்டாண்டிவ் லா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லெக்ஸ் போசேனா சப்ஸ்டாண்டிவ் லா, ப்ரொசீஜர்லாம் 2 பார்ட்டா பிரிப்போம். ஸோ சப்ஸ்டாண்டிவ் லா அப்படிங்கிறது அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை பேசக்கூடிய சட்டம், ஸ்பீக்ஸ் அபவுட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ப்ரொசீஜரல் லா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை எப்படி என்ஃபோர்ஸ் பண்றது, ஹவு டு என்ஃபோர்ஸ் தி ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதுதான் வந்து ப்ரொசீஜரல் லா, ரெஜெக்டிவ் லா. ஸோ சப்ஸ்டாண்டிவ் லானா நம்ம ஐபிசி எடுத்துக்கலாம், ப்ரொசீஜரல்னா சிஆர்பிசி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். ஸோ ஐபிசி சப்ஸ்டாண்டிவ் லா. சப்ஸ்டாண்டிவ் லான்னு எப்பவுமே எப்படின்னா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் இருக்கும். ஓகே. இந்த சப்ஸ்டாண்டிவ் லாக்கு உயிர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா கிவ்ஸ் லைஃப் டு ப்ரொசீஜரல் லா தான். அதுக்கு வந்து சப்ஸ்டாண்டிவ் லாக்கு உயிர் கொடுக்கறது. சரி, ஓகே. இதை வந்துட்டு நம்ம ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. 1834 ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து கொண்டு வராங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் மெக்காலே. அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா மேக்லியாட், ஆண்டர்சன், மில்லட். சோ இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட மெம்பர்ஸ். 1834 ஃபர்ஸ்ட் லா கமிஷன்ல கொண்டு வராங்க. அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட கமிஷனர்ஸ், அந்த மெம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடியவர்கள் மேக்லியாட், ஆண்டர்சன், மில்லட். ஓகே. 6/10/1860 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு, இந்த ஐபிசி 1860 அப்படிங்கிறது. சோ எந்த நாள்ல ஐபிசி வந்து அந்த ஐபிசி அந்த மசோதா வந்துட்டு பார்லிமெண்ட்ல வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அந்த சேம் டேட்ல தான் the கவர்னர் ஜெனரல் gave his assent to IPC 11/1862. So அதுக்கப்புறம் that IPC 1860 came into force with effect from 1/1/1862. 1/1/1862. ஓகே. அப்புறம் பார்த்தோம்னா இதுல கொஞ்சம் மேக்சிம்ஸ் நம்ம வந்துட்டு செக்ஷன் 1க்குள்ள போற 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லீகல் மேக்சிம் ஒரு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் நான் ஃபேசிட் ரியூம் நிசி மென்சிட்ரியா. ஆக்டர்ஸ் நான் ஃபேசிட் ரியூம் நிசி மென்சிட்ரியா அப்படிங்கிறது ஒரு மேக்சிம். என்னன்னா மியர் இன்டென்ஷன் இஸ் நாட் அ ஆஃபென்ஸ். ஒரு செயலை வந்து குற்றம்னு சொல்லணும்னா அதற்கு வந்து குற்ற எண்ணம் இருக்கணும். ஒரு செயலை குற்றம்னு சொல்லணும்னா அதற்கு குற்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் ஆக்டர்ஸ் நான் ஃபேசிட் ரியூம் நிசி மென்சிட்ரியா. ஆடிபிள் தானே இருக்கும்? எஸ் மேம். ஓகே ஓகே.
ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது. செகண்ட் வந்து காஜிடேஷன்ஸ், பெயோனம், நெமோ, மெரிட்டர். காஜிடேஷன்ஸ், பெயோனம், நெமோ, மெரிட்டர். தாட் இஸ் நாட் அ கிரைம். எண்ணங்கள் வந்து குற்றம் கிடையாது அப்படிங்கிறது. காஜிடேஷன்ஸ், பெயோனம், நெமோ, மெரிட்டர். ஸ்பெல் பண்ணணுமா? தாட் இஸ் நாட் அ கிரைம், நாட் அ கிரைம். ஓகே மேம். ஓகே, எண்ணங்கள் குற்றம் அல்ல. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மேக்ஸிமம் வந்து ஆக்டர்ஸ் நான் ஃபாசிட் ரியும் நிசி மென்சிட்ரியா அப்படின்னா ACTUS ஆக்டர்ஸ் நான் NON ஃபாசிட் FACIT ஃபாசிட் ரியும் REUM ரியும் NISI நிசி மென்ஸ் MENS SITREA actus non facit reum nisi mensitria mere intention is not a offense. அப்புறம் வந்துட்டு cogitations peonum nemo meriter COGITATIONS POENAM NEMO nemo meriter MERITOR. ஓகே, இதுதான். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோம்னா மூணாவது வந்துட்டு ஓகே ஆக்டர்ஸ் நான் ஃபாசிட் ரியும் நிசி மென்சிட்ரியா காஜிடேஷன்ஸ் பெயனோம் நெமோ மெரிட்டர். அப்புறம் வந்துட்டு பைரசி, பைரசி PIRACY பைரசி JURE ஜூர், ஜென்டினம் GENTINUM பைரசி ஜூர் ஜென்டினம் அப்படின்னா பைரசினா கடற்கொள்ளை. பைரசி இஸ் an offense against all countries. பைரசி is an offense against all countries. ஓகே, அடுத்து வந்துட்டு கிரைமன் டிராகிட் பெர்சோனம் CRIMEN கிரைமன் TRAHIT டிராகிட் பெர்சோனம் PERSONAM கிரைமன் டிராகிட் பெர்சோனம். கிரைம் கேரிஸ் த பர்சன். குற்றம் எங்க நடந்துச்சோ அங்கதான் வழக்கு தொடுக்க வேண்டும். சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிம்ஸ். அப்புறம் ஜெனரலியா ஸ்பெஷலிபஸ் நான் டெரகன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு சாப்டர் 1 போலாம். மொத்தமா நமக்கு 23 சாப்டர்ஸ் வந்து ஐபிசில இருக்கு, 511 செக்ஷன்ஸ் இருக்கு. சாப்டர் 1 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன், அதாவது என்னன்னா செக்ஷன் 1 to 5 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா டைட்டில் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. டைட்டில் பார்த்தோம்னா திஸ் ஆக்ட் ஷால் பி கால்டு தி இந்தியன் பீனல் கோட் 1860. எக்ஸ்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனா 31/10/2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அதுக்கப்புறமா ஐபிசி அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அப்ளை ஆகும். சோ இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா. அதுதான் செக்ஷன் 1. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்ஷன் 2 போலாம். என்னன்னா பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா. பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா. இந்த செக்ஷன் 2 பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ் உள்மண்டல குற்றங்கள். இன்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ் உள்மண்டல குற்றங்கள் செக்ஷன் 2. அதுவே செக்ஷன் 3 and 4 பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ். இன்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ்னா உள்மண்டல குற்றங்கள், எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ்னா வெளிமண்டல குற்றங்கள். செக்ஷன் 2 வந்துட்டு இன்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ், செக்ஷன் 3 and 4 எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ். ஓகே, இப்போ செக்ஷன் 2 வந்துட்டு பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா. இந்தியாவுக்குள்ள அஃபென்ஸ் பண்ணாங்க, ஒரு குற்றங்கள் நடந்துச்சுன்னா எவ்ரி பர்சன் ஷால் பி லயபிள் டு இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன் 2ல நமக்கு எவ்ரி பர்சன் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. எவ்ரி பர்சன் கேன் பி ப்ராசிக்யூட்டட். சோ இந்தியாவுக்குள்ள
ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள ஒரு குற்றங்கள் நடக்கும் போது எவ்ரி பர்சன் ஷால் பி லயபிள் டு இன்வெஸ்டிகேட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதாவது இப்போ அஃபென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்தியன் பீனல் கோடோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, இந்தியன் பீனல் கோட்ல எந்த ஆக்ட் எல்லாம் அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க, எந்த ஒமிஷன் எல்லாம் அது வந்து அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ அததான் வந்து குற்றம் அப்படிங்கறது கீழே வந்து அதுதான் அஃபென்ஸ். எந்தெந்த ஆக்ட் எல்லாம் வந்துட்டு அஃபென்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே ஓகே ஓகே. செக்ஷன் 2ல பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித் இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ள குற்றங்கள் நடந்துச்சுன்னா எவ்ரி பர்சன் ஷால் பி லயபிள் டு இன்வெஸ்டிகேட். அதுதான் செக்ஷன் 2. இதுல வந்து என்னன்னா, எந்த இந்திய தண்டனை சட்டத்திற்கு இந்தியன் பீனல் கோடுக்கு அகேன்ஸ்டா செய்யக்கூடிய செயல் இல்லைன்னா ஒமிஷன், இது எல்லாமே வந்து அஃபென்ஸ் தான். சோ ஓகே, எவ்ரி பர்சன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் நான் சிட்டிசன் ரெண்டு பேருமே வருவாங்க. சோ செக்ஷன் 2 அதான் சொல்லுது. செக்ஷன் 3 பார்த்தோம்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் வித் இன் இந்தியா அப்படிங்கறது வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் வித் இன் இந்தியா அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. இந்தியாவுக்கு பியாண்ட் இந்தியால ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அஃபென்ஸ் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியா பியாண்ட் இந்தியால ஒரு அஃபென்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்ப இந்தியால அவருக்கு வந்துட்டு அது வந்து அஃபென்ஸா இருக்க பட்சத்துல இந்தியால வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த அஃபென்ஸை பண்ணிருந்தா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ சேம் அதே வந்துட்டு பியாண்ட் இந்தியால பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்துட்டு அதே முறைப்படி வந்து அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறதா இந்தியன் கோர்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது இந்த செக்ஷன் 3. அதுதான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் வித் இன் இந்தியா. செக்ஷன் 2 வந்துட்டு இன்ட்ரா டெரிட்டரியல் அஃபென்சஸ், 3 and 4 வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் அஃபென்சஸ். ஓகே, செக்ஷன் 4 பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 4ல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ் அப்படிங்கறது வந்து செக்ஷன் 4ல வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியாவுக்கு வெளியில பியாண்ட் இந்தியால செய்யப்பட்ட குற்றம் வந்து இந்தியாவிலையும் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா he can be prosecuted in India. அவன் செஞ்ச செயல் வந்துட்டு இந்தியாவுல குற்றமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு இந்தியன் சிட்டிசன் பியாண்ட் இந்தியால ஒரு அஃபென்ஸ் பண்றான் அப்படின்னா அது இந்தியாவிலேயே அஃபென்ஸா தான் இருக்கு அப்படின்னா அப்ப இந்தியன் கோர்ட் ப்ராசிக்யூட் பண்ணலாங்கிறதா he can be prosecuted in India. அவன் செஞ்ச செயல் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் குற்றமாக இருந்தா அவன் இந்தியன் கோர்ட் வந்துட்டு விசாரிக்கலாம், பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆர் எனி பர்சன் இந்தியாவில ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா ஒரு ஷிப், ஆனா இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் ஷிப் வந்துட்டு அதுல ஒரு இந்தியன் சிட்டிசனோ ஆர் எனி பர்சனோ ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் இந்தியன் கோர்ட் விசாரிக்கலாம். அப்புறம் இந்தியன் சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன் இந்தியாவுக்கு வெளியில பியாண்ட் இந்தியால இருந்து இந்தியாவுக்குள்ள செயல்பாட்டுல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணி அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா he can be tried within India. அதுதான் இந்த செக்ஷன் 4 சொல்லுது. 3 விஷயங்கள் என்னன்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியாவுக்கு வெளியில பியாண்ட் இந்தியால ஒரு அஃபென்ஸ் பண்றான், அந்த அஃபென்ஸ் இந்தியாவிலயும் குற்றமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியன் கோர்ட் விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆர் எனி பர்சன் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஷிப் இல்லைன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்ல அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் கோர்ட் வந்து விசாரிக்கலாம். அதே மாதிரி ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன் இந்தியாவுக்கு வெளியில இருந்து இந்தியாவில செயல்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் மேல வந்துட்டு டார்கெட் பண்ணி அஃபென்ஸ் பண்றாங்கன்னா he can be tried within India. அதுதான் வந்து செக்ஷன் 4ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, செக்ஷன் 21K ஆஃப் ஐடி ஆக்ட் 2000 அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மீனிங் தான் வந்துட்டு நம்ம இங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் அப்படிங்கிறதுக்கு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 5 எடுத்துக்கிட்டோம்னா, certain laws not to be affected by this act. certain laws not to be affected by this act. அதாவது என்ன அப்படின்னா, law relating to mutiny, law relating to desertion, இந்த தரைப்படை கப்பற்படை வான்படைன்னு சொல்லுவோம்ல. சோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பணியை விட்டு அவங்க டியூட்டியை விட்டு அவங்க ஏதாவது ஓடிட்டு ஏதாவது அங்க இருந்து பெர்மிஷன் வாங்காம போறாங்க, இல்ல அவங்க பணியை விட்டு ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பெஷல் ஆக்ட்லயே அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெஷல் லாஸ் இருக்கும். அப்புறம் ஸ்பெஷல் லா, லோக்கல் லா இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ லா ரிலேட்டிங் டு மிட்டினி, அந்த தரைப்படை கப்பற்படை வான்படை, லா ரிலேட்டிங் டு டெசஷன். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய
அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் லாவையோ லோக்கல் லாவையோ வந்து இந்தியன் பீனல் கோட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு செக்ஷனுமே வந்து அவங்கள இந்தியன் பீனல் கோட் வந்து அந்த ஆக்ட் அந்த ஸ்பெஷல் ஆக்ட அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்குதான் நமக்கு ஜெனராலியா ஸ்பெஷலிபஸ் நான் டெரகன்ட் அப்படிங்கிறது வரும். ஸ்பெஷல் லா தான் ப்ரிவைல் ஓவர் ஆகும். ஜெனரல் லாக்கும் ஸ்பெஷல் லாக்கும் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்பெஷல் லா இஸ் ப்ரிவைல் ஓவர். சோ ஸ்பெஷல் லா தான் வந்துட்டு ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கறத வந்து நமக்கு செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. அதான் certain laws not to be affected by this act அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அந்த தரைப்படை வீரர்கள், கப்பற்படை வீரர்கள், வான்படை வீரர்கள் இவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய அஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க டியூட்டி விட்டு ஓடுறதா இருக்கட்டும், அவங்கள பனிஷ் பண்ணக்கூடிய சட்டம் இருக்கு, இல்லைன்னா ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த இந்தியன் பீனல் கோட் அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் செக்ஷன் 5. இதுதான் செக்ஷன் 1 to 5ல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறமா சாப்டர் 2. சாப்டர் 2ல வந்து ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இந்த சாப்டர் 2. இது வந்து செக்ஷன் 6ல இருந்து 52A வரைக்கும் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 6ல இருந்து 52A வரைக்கும் நமக்கு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல செக்ஷன் 6 பார்த்தோம்னா டெஃபினிஷன்ஸ் இன் தி கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ். டெஃபினிஷன்ஸ் இன் தி கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ். என்னன்னா இப்போ ஐபிசில சொல்லியிருக்கக்கூடிய ஐபிசில இதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கக்கூடிய டெபினிஷனா இருக்கட்டும், இல்ல பீனல் ப்ரொவிஷனா இருக்கட்டும், இல்லஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஐபிசில சொல்லிருக்கக்கூடிய என்டையர் டெபினிஷன், என்டையர் பீனல் ப்ரொவிஷன், அதுல சொல்லிருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையுமே அண்ட் சப்ஜெக்ட் டு சாப்டர் 4 ஐபிசின்னு சொல்றாங்க. அதாவது ஐபிசி கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம சாப்டர் 4க்கு உட்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உட்பட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த செக்ஷன் 6ல வந்து சொல்லியிருக்காங்க. ஐபிஎஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன், டெபினிஷன், பீனல் ப்ரொவிஷன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்டர் 4க்கு உட்பட்டு, சாப்டர் 4 ஆஃப் ஐபிசிக்கு உட்பட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. அதோட அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு தான் மத்ததையும் நம்ம அந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் நம்ம மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத செக்ஷன் 6. ஓகே, செக்ஷன் 7ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஐபிசில ஒரு இடத்துல ஒரு வேர்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்கன்னா என்டையர் ஐபிசிக்கும் அததான் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க எக்ஸ்பிரஸ்யோ யூனிட்ஸ் எஸ்ட் எக்ஸிஸ்யோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் ஒன் எக்ஸ்க்ளூட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ ஐபிஎஸ்ல ஒரு இடத்துல ஒரு வேர்டுக்கு ஒரு டெபினிஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்கன்னா சோ அதுதான் என்டையர் ஐபிசிக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து செக்ஷன் 8. செக்ஷன் 8 வந்து ஜெண்டர். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 8ல வந்துட்டு he includes she, she includes he. யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க மேம், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்றீங்களா? ஓகே, செக்ஷன் 8 வந்து ஜெண்டர். ஓகே சார். He and its derivatives are used of any person whether male or female அப்படிங்கறத நமக்கு செக்ஷன் 8ல வந்து கொடுத்திருக்காங்க. he includes she also, she includes he also. ஏன்னா ஐபிசி நிறைய இடத்துல he அப்படிங்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்பனா அது வந்து அப்போ அந்த he அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணை தான் குறிக்கும் தெரியும். சோ அவங்க மட்டும் அஃபென்ஸ் பண்ணாதான் வருமானா இல்ல, he அப்படிங்கிறது includes she அப்படிங்கறது நமக்கு இந்த டெபினிஷன்லயே சொல்லிட்டாங்க. சோ he includes she includes he அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவே டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019லயே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ப்ரீடாமினன்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் டெஸ்ட் அப்படிங்கறது பார்ப்பாங்க. சோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல பார்த்தோம்னா அவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னு விரும்புறாங்களோ இல்ல விரும்புகிறாங்களோ அப்படிதான் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஹீனா அது வந்து ஒரு மேல் தான் குறிக்குதுன்னு எடுத்துக்க கூடாது. ஹீ மீன்ஸ் ஷீ, he includes she includes he அப்படிங்கிற மீனிங் வந்து ஜெண்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 9 வந்து நம்பர். என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் இல்ல, சிங்குலர் இன்க்ளூட்ஸ் ப்ளூரல், ப்ளூரல் இன்க்ளூட்ஸ் சிங்குலர். ஓகேங்களா, அதுதான் நமக்கு செக்ஷன் 9ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பர். 9ல நமக்கு கொடுத்தக்கூடிய நம்பர் அதுதான். சிங்குலர் அப்படிங்கிறது ப்ளூரலையும் குறிக்கும், ப்ளூரல்ங்கிறது சிங்குலரையும் குறிக்கும் அப்படிங்கறதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே,
அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 10 மேன் உமன். செக்ஷன் 10ல வந்து மேன் உமன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. மேன் அப்படிங்கிறது மேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ், உமன்ங்கிறது ஃபீமேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ். அதாவது உமன் அப்படிங்கிறது பிறந்த குழந்தையில இருந்து, பெண் குழந்தையில இருந்து வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உமனையுமே குறிக்கும், எல்லா ஃபீமேலையுமே குறிக்கும். அதுதான் உமன் அப்படிங்கிறது ஃபீமேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ். மேன்ங்கிறது அது மாதிரி ஒரு பார்ன் பேபி இருக்கு, அது ஒரு ஆண் குழந்தை, அங்க அந்த குழந்தை கூட இந்த மேன் அப்படிங்கிறதுல வரும் அப்படிங்கிறாங்க. மேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ்னே கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல இம்பார்ட்டன் ஒரு செக்ஷன், ஒரு கேஸ்ல பாக்கணும்னா சரி, இன்றி மெஜோர் சிங், இன்றி மெஜோர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இன்றி மெஜோர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெஜோர் சிங் அப்படிங்கிறவன் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு குழந்தைய வந்து அவுட்ரேஜ் பண்றான். அவன் என்ன டிஃபென்ஸ் எடுப்பான் அப்படின்னா, நான் அவுட்ரேஜ் பண்ணது உமன் தான், நாட் அ சைல்டு அப்படின்னு சொல்லுவான். கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் மீன்ஸ் ஃபீமேல் ஹியூமன் பீயிங் ஆஃப் எனி ஏஜ் தான். சோ வந்துட்டு அவங்க எடுத்த டிஃபென்ஸ் வந்து வராதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இன்று மெஜோர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐஆர் 1967 எஸ்டி பேஜ் நம்பர் 63. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா செக்ஷன் 9 நம்பர் பார்த்தாச்சு, 10 பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து 11 பர்சன். பர்சன் இன்க்ளூட்ஸ் எனி கம்பெனி, அசோசியேஷன் ஆர் எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட்னு கொடுத்திருக்காங்க. வணிக நிறுவனம், சங்கம் இல்லைன்னா நபர்களின் குழு, இது எல்லாத்தையுமே அது மீன் பண்ணுது பர்சன்ங்கிறது. பர்சன்னா நேச்சுரல் பர்சன் மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த இப்ப நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த கம்பெனி, அசோசியேஷன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இது எல்லாமே வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை மீன் பண்ணும், ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் இருந்தாலும் அதை மீன் பண்ணும் அப்படிங்கறத செக்ஷன் 11 பர்சன் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப செக்ஷன் அந்த 3 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்து 1897ல ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல என்ன பர்சனுக்கு மீனிங் கொடுத்திருப்பாங்கன்னா, அதுலயும் பர்சன் ஷால் இன்க்ளூட் எனி கம்பெனி, அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ரமன்லால் பகிலால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற கேஸ்லால பர்சன் அப்படிங்கிறதையும் அங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும், அந்த டியூட்டிஸ் வந்து ஒரு என்டிட்டி ரெகக்னைஸ்டு பை லா அவங்க பண்ணா கூட அதையும் பர்சன் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ ஐபிஎஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஆக்ட் பனிஷ்மெண்ட் மேம், நான் அந்த கிளாஸ் முடிச்சோன்னே உங்களுக்கு நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சோ வந்துட்டு ரமன்லால் பைலால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் பர்சன்ங்கிறது அதுலயும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சால்மன், எல்லாருக்கும் தெரியும். சால்மன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பர்சன் அப்படிங்கறது வந்து பர்சன் மீன்ஸ் நேச்சுரல் பர்சன் வரும் அண்ட் ஆர்டிபிஷியல் பர்சனும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சட்டத்தின் அடிப்படையில யாருக்காவது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம பர்சன் சொல்லலாம். அதாவது பர்சன்ங்கிறது ஹியூமனா தான் இருக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லயும் செக்ஷன் 2Fல வந்து இந்த பர்சன்ங்கிறதுக்கு மீனிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா வந்து இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பர்சன் டஸ் நாட் இன்க்ளூட் அ கம்பெனி ஆர் அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் வெதர் இன்கார்பரேட் ஆர் நாட் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆர்டிபிஷியல் பர்சனா இருந்தாலும் அவங்க வந்து குடிமகனாக நம்ம கருத முடியாது. அவங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தாலும் ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படி சிட்டிசனா நம்ம கருத முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்ற செக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க போய் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். செக்ஷன் 2F ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அப்புறம் செக்ஷன் 2G ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், செக்ஷன் 2G ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950. அதுல வந்து பர்சன் டஸ் நாட் இன்க்ளூட் பாடி ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒரு அத வந்து இந்த அந்த எலெக்ஷன் வின் பண்ணி, அதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் எலெக்ஷன் வைக்க முடியும். பாடி ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபோம், சோ அவங்க நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒருத்தர் தான் எலெக்ஷன் நிக்க முடியும், பாடி ஆஃப் பர்சன். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபோம், சோ வந்து நாங்க எல்லாரும் நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. பர்சன் ஒன்லி சிங்கிள் பர்சன் அப்படிங்கறது அதுல சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி ஐடல், ஐடல் இஸ் அ பர்சன், அந்த ஐடல் டெய்டின்னு சொல்லுவோம்ல ஐடல். சோ அது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் ஐடல் இஸ் அ ஜூரிஸ்டிக் பர்சன் அப்படின்னும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதான், அதாவது பர்சன் அப்படிங்கறத ஒவ்வொரு ஆக்ட்லயும் ஒவ்வொரு கண்டெக்ஸ்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் வந்து செக்ஷன் 11 அப்படிங்கிறது பர்சன். பர்சன் இன்க்ளூட்ஸ் எனி கம்பெனி. இப்ப நம்ம ஐபிசி இருக்கக்கூடிய மீனிங்கே நம்ம ஐபிசிக்கு எடுத்துக்கலாம். பர்சன் இன்க்ளூட்ஸ் எனி கம்பெனி, அசோசியேஷன் ஆர் எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். அப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 12 வந்து பப்ளிக். பப்ளிக் அப்படிங்கிறது பொதுமக்களோட பிரிவு இல்லைன்னா சமூகம் எதையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி கிளாஸ் ஆஃப் த பப்ளிக். இப்ப லைக் ஒரு காஸ்ட் அடிப்படையில ஒரு ரிலிஜியன் அடிப்படையிலே ஒரு இருக்காங்க அப்படின்னா அது கூட வந்து இந்த பப்ளிக் அப்படிங்கிறதுல வருங்கிறாங்க. எனி கம்யூனிட்டி, எனி கிளாஸ் ஆஃப் பப்ளிக், எனி கம்யூனிட்டி எல்லாமே வந்துட்டு பப்ளிக் அப்படிங்கிறதுல வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 13 குயின். செக்ஷன் 13 வந்து குயின். குயின் வந்து ரிப்பீல்டு 1950. குயின் அப்படிங்கறத வந்துட்டு ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வந்துட்டு செக்ஷன் 13ல குயின் அப்படிங்கிற வேர்டு வந்து ரிப்பீல் ஆயிடுச்சு. அது எந்த இயர்ல ரிப்பீல்டுன்னு கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. 1950 இல்லைன்னா வந்துட்டு செக்ஷன் 30ல டிஃபைன் பண்ணி நம்ம ரிப்பீல் அந்த செக்ஷன் என்ன டிஃபைன் பண்ணிருந்துச்சு ப்ரீவியஸா அப்படிங்கறத கூட நம்ம பார்க்காம போயிடும். சோ எந்த வேர்டு டிஃபைன் ஆயிருச்சுன்னு கேட்கலாம், எந்த இயர்னு கேட்கலாம். சோ செக்ஷன் 30 குயின் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிச்சு. சோ அது ரிப்பீல்ட் ஆயிடுச்சு 1950. அப்புறம் செக்ஷன் 14. ஏன்னா நம்ம செக்ஷன் குயின் வந்து ரிப்பீல்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரிபப்ளிக் ஆயிட்டோம் அப்படிங்கிறது. சோ அதனால அது ரிப்பீல்டு. அப்புறம் வந்து செக்ஷன் 14ல பார்த்தோம்னா கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா எனி ஆபீசர் ஆர் சர்வெண்ட் கண்டினியூட் அப்பாயிண்டட் ஆர் எம்ப்ளாய்டு இன் இந்தியா பை ஆர் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட். சோ அரசோட அதிகாரத்தினால இந்தியால கண்டினியூவா அந்த வேலையில வச்சிருக்கக்கூடியவங்க இல்லைன்னா அந்த ஒரு அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க, வேலையில நியமிக்கப்படும் கூடியவங்க தொடர்ந்து வேலையில் வைத்துக் கொள்ளப்படும், இல்லைன்னா நியமிக்கப்படும், இல்லைன்னா வந்துட்டு அமர்த்தப்படக்கூடிய அலுவலர் அல்லது ஊழியர் அப்படிங்கிறவங்க தான் இங்க சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறத நமக்கு 14ல வந்து கொடுத்திருக்காங்க. எனி ஆபீசர் ஆர் சர்வெண்ட், ஒரு அலுவலர் என்ன ஊழியர், கண்டினியூட் அப்பாயிண்டட் ஆர் எம்ப்ளாய்டு இன் இந்தியா பை ஆர் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசின் அதிகாரத்தால் இந்தியாவில வேலையை தொடர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய, நியமிக்கப்படக்கூடிய இல்ல அமர்த்தப்படக்கூடிய ஒரு ஆபீசர் என்ன சர்வெண்ட் தான் வந்துட்டு இந்த சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 15 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற வேர்டு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரிப்பீல்டு. எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1937. செக்ஷன் 15ல பிரிட்டிஷ் இந்தியா அது ரிப்பீல்டு அந்த செக்ஷன் 1937ல. தென் வந்து செக்ஷன் 16. இப்ப நம்ம ரிப்பீல் ஆன செக்ஷன் என்ன பார்த்தோம், செக்ஷன் 13ல குயின் அது ரிப்பீல்டு 1950. அதே மாதிரி செக்ஷன் 15 பிரிட்டிஷ் இந்தியா ரிப்பீல்டு 1937. செக்ஷன் 16 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற வேர்ட் ரிப்பீல்டு 1937. சோ 15, 16, 13 மூணுமே ரிப்பீல்டு. 13 குயின் டிஃபைன் பண்ணது, 15 பிரிட்டிஷ் இந்தியா டிஃபைன் பண்ணது, 16 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோ குயின் மட்டும் 1950ல ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1937ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1937ல ரிப்பீல்டு. அவ்வளவுதான், நமக்கு செக்ஷன் 16 வரைக்கும் முடிஞ்சிச்சு. தென் செக்ஷன் 17. இதுல கவர்மெண்ட்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் டினோட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மாநில அரசாங்கம் அதுல இன்க்ளூட் ஆகும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே வந்து இங்க வரும் சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து செக்ஷன் 17. கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ், கவர்மெண்ட் டினோட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வரும். அப்புறம் செக்ஷன் 18. இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 1 கிளாஸ் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா அதுலயும் இந்த மீனிங் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் அங்க வரும். ஆர்டிகல் 1 கிளாஸ் 3. சோ இந்தியா மீன்ஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகே, அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 19. இந்த செக்ஷன் 18 பார்க்கும்போது நாம வந்துட்டு இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. சொல்லுங்க மேம்.
இல்ல மேம், வாய்ஸ் இடையில பிரேக் மோனிஷா ஆனிச்சு மேம் அதான் சொல்லுங்க மேம். மேம். இல்ல இடையில பிரேக் ஆனிச்சு அதான் மேம். வேற ஒண்ணும் மேம், கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே 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 மேம் ஓகே. அந்த இதுக்கு முன்னாடி என்னன்னா நமக்கு அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 31/10/2019 வந்து வந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ஆக்ட் வந்ததுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறது இந்தியன் டெரிட்டரி அப்படிங்கிறது வராது. சோ இப்போ வந்து இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 370 தான் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 19 ஜட்ஜ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஹூ இஸ் அ ஜட்ஜ்? ஹூ இஸ் அபிஷியலி டெசிக்னேட்டட் அஸ் அ ஜட்ஜ் who is empowered by law to give right judgment civil or criminal அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 19ல வந்துட்டு the word judge denotes not only every person who is officially designated as a judge but also every person who is empowered by law to give in any legal proceeding civil or criminal a definitive judgment or a judgment which not appealed against would be definitive or a judgment which if confirmed by some other authority would be definitive or who is one of a body of persons which body of persons is empowered by law to give such a judgment. அதான் நமக்கு இங்க 19ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. who is officially யாரெல்லாம் வந்துட்டு நீதிபதினு பதவி பெயர் கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து நீதிபதினு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல வந்துட்டு ஒரு லீகல் ப்ரொசீடிங் அதுல வந்து சிவில் ஆர் கிரிமினலா இருக்கலாம். அதுல கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து சிவில் ஆர் கிரிமினலா இருக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஹூ இஸ் எம்பவர்ட் பை லா டு கிவ் ரைட் ஜட்ஜ்மெண்ட் சிவில் ஆர் கிரிமினல் டெஃபினட்டிவ் ஜட்ஜ்மெண்டா இருந்துச்சுனாலோ இல்ல வந்துட்டு அது வந்து அப்பீல் பண்ணப்படலைன்னா அதுதான் டெஃபினட்டிவ் ஜட்ஜ்மெண்டா இருக்கு அப்படின்னாலோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்களும் வந்துட்டு ஒரு தீர்ப்பையோ வழங்க சட்டத்தினால் அதிகாரம் பெற்றிருக்கிட்ட ஒரு நபர் அல்லது குழுவாக உள்ளவர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடி ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறதும் இங்க வரும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கேஸா வந்து என்னன்னா பிரஜன் சின்கா ஜோதி நாராயணன் அப்படிங்கிற கேஸ் ஹூ இஸ் அ ஜட்ஜ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. பிரஜன் சின்ஹா ஜோதி நாராயணன் AR 1956 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 66. நீதிபதி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அபிஷியலி டெசிக்னேட்டட் யார் வந்து ஜட்ஜா சொல்லியிருக்காங்களோ அவங்களையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொசீடிங்ல அது சிவிலா இருந்தாலும் சரி கிரிமினலா இருந்தாலும் சரி முடிவா இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்ல அது மேல்முறையீடு செய்யப்படலைன்னா முடிவா இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையோ இல்ல வேற ஒரு அதிகாரி எவராலும் ஒரு உறுதி செய்யப்படக்கூடிய முடிவானதாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையோ வழங்க சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அதாவது who is empowered by law ஒரு நபர் அல்லது குழுவாக உள்ளவர்களை குறிக்கும். அது வந்து ஒன் ஆஃப் அ பாடி ஆஃப் பர்சன்ஸா கூட இருக்கலாம்ங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுல வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு A collector exercising jurisdiction in a suit under Act 10 of 1959. So இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல உள்ள இந்த இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்து கொஸ்டினா ஃப்ரேம் ஆகலாம். ஸோ அப்போ இந்த கலெக்டர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இங்க வந்து ஜட்ஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. A collector exercising jurisdiction in a suit under Act 10 of 1859 அதை கொடுத்திருக்காங்க. அப்புறம் a magistrate exercising jurisdiction in respect of a charge on which he has power to sentence to fine or imprisonment with or without appeal is a judge. So a member of Panchayat which has power under Regulation 7/1816 of the Madras Code to try and determine suits is a judge. A magistrate exercising jurisdiction in respect of a charge on which he has power only to commit of for trial to another court is not a judge அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. அதாவது மேஜிஸ்ட்ரேட் அப்படி இல்ல சொல்லிட்டு எல்லா இல்லஸ்ட்ரேஷனுமே ஜட்ஜ் அப்படிங்கிறதுக்கு வருது. ஒன்னே மட்டும் என்னன்னா மேஜிஸ்ட்ரேட் அதாவது கமிட்டல் ஆர்டர் மட்டும் பண்ணக்கூடியவங்களா இருந்தா நாட் அ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 90ல பார்க்க வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து செக்ஷன் 20 இதுல வந்துட்டு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தோம்னா இதுலயும் அதைதான் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 20லயும்
The words court of justice denote a judge who is empowered by law to act judicially alone, or a body of judges which is empowered by law to act judicially as a body when such judge or body of judges is acting judicially அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஜட்ஜ் வந்து இதுல ஒரு முக்கியமான கேஸ் லாஸ் பார்த்தோம்னா இன்றி செல்வராஜ் அப்படிங்கிற கேஸ்ல வந்துட்டு இன்றி செல்வராஜ் 2021 வால்யூம் 4. ஸோ பேஜ் நம்பர் வந்து இதுல பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 539 நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன் கிளாஸ் முடிஞ்சோடனே. ஓகே, என்னன்னா ஒரு ஜட்ஜ் வந்து டூயிங் ஹிஸ் ஜுடிஷியல் ஒர்க்னா தட் இஸ் கால்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ வந்து ஜட்ஜ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா டேக்கிங் இன்டர்வியூனா ஒரு பர்சன் அப்போ வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அப்படிங்கிறதுல வந்துடும். ஒரு ஜட்ஜ் டூயிங் ஹிஸ் அபிஷியல் ஜுடிஷியல் ஒர்க் அப்படின்னா தட் இஸ் கால்டு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுவே வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பாக்குறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அண்ட் ஜுடிஷியல் ஒர்க்கு தான் இந்த இன்றி செல்வராஜ் கேஸே சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கும் ஜுடிஷியல் ஒர்க்குக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து இந்த கேஸால நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் ஜட்ஜ் வந்து அவங்களுடைய ஜுடிஷியல் ஒர்க்கை பார்க்கும்போது தட் இஸ் கால்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு அவங்க டேக்கிங் இன்டர்வியூ அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல வந்துடும். ஸோ வந்து செக்ஷன் 20ல அதான் சொல்லியிருப்பாங்க. அந்த கோர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு denote a judge who is empowered by law act judicially alone அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இல்லன்னா a body of judges which is empowered by law to act judicially as a body. ஒரு இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீதி நடைமுறையில் தனியே செயற்படுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நீதிபதியே அதான் who is empowered by law to act judicially alone. அல்லது ஒரு குழுவாக நீதி நடைமுறையில் செயல்படுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அப்படின்னா பாடி ஆஃப் பர்சன்ஸ் விச் இஸ் எம்பவர்டு பை லா டு ஆக்ட் ஜுடிஷியலி அஸ் அ பாடி. when such judge or body of judges is acting judicially அவங்க தான் வந்துட்டு இதுக்கு கீழே நீதி நடைமுறையில் செயல்படுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அந்த ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத குறிக்கும் சொல்லி சொல்றாங்க செக்ஷன் 20ல. அப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அண்ட் ஜுடிஷியல் ஒர்க்கு இந்த கேஸ் லாஸ் பாருங்க. இன்றி செல்வராஜ் கேஸ் இது வந்து செக்ஷன் 21ல ஹூ இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க செக்ஷன் 21ல. சார் சொல்லுங்க சார், டவுட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம செஷன் எண்ட்ல கேட்டுக்கலாம் சார். ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றீங்களா சார்? மேடம் அது இல்லஸ்ட்ரேஷன்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வாட்ச் பண்ண முடியுங்க. 20ல இல்லஸ்ட்ரேஷன் ரீட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாயத் ஆக்டிங் அண்டர் ரெகுலேஷன் 7 1816 ஆஃப் தி மெட்ராஸ் கோர்ட் ஹேவிங் பவர் டு ட்ரை அண்ட் டிட்டர்மைன் சூட்ஸ் இஸ் அ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ சொன்ன மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன் கூட கேட்டு இது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வருமானு கூட கேட்கலாம். என்னன்னா ஒரு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவில் சூட் அப்படிங்கிறது நமக்கு டிட்டர்மைன் சூட் அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு உரிமை வழக்குகளை வந்து விசாரணை செஞ்சு முடிவு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் பெற்றிருக்காங்கன்னா பெற்றிருந்து அந்த 1816 அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த இயர் பஞ்சாயத் ஆக்டிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 7 1816. ஸோ அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத் அப்படிங்கிறது கூட ஒரு கோர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்டை மென்ஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பார்த்துக்கோங்க ஜஸ்ட். ஓகே, செக்ஷன் 21 வந்து ஹூ இஸ் த பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 21ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 21 அப்படிங்கிறது இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ், எல்லாத்தையும் உள்ளடக்கியது கிடையாது. எக்ஸாஸ்டிவ்னா எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம். செக்ஷன் 21 அப்படிங்கிறது இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். ஸோ இதுல சொல்லப்படாத விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்ல நமக்கு 13 கிட்ட கொடுத்துருப்பாங்க, 12 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பீல்டு 1950ல ரிப்பீல்டு. அது மெட்ராஸ் சிவில் கோர்ட்ஸ் ஆக்ட் 1973 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து இப்போ எப்படின்னா ரிப்பீல்டு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹூ இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் பார்த்தோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்துட்டு ரிப்பீல்டு 1950. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எவ்ரி கமிஷன் ஆஃபீஸர் இன் தி மிலிட்ரி நேவல் ஆர் ஏர் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே சொல்றேன், அப்படியே நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. வேற ஆக்டோ சம்திங் ஏதோ என்ன புக் வச்சிருக்கீங்களோ அப்படியே நீங்க ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க.
செகண்ட் ஒன் வந்து மிலிட்ரி, நேவி, ஏர்போர்ஸ். இதுல கமிஷன் ஆபீசரா இருக்கக்கூடியவங்க. மிலிட்ரி, நேவி, ஏர்போர்ஸ்னா நமக்கு தெரியும், தரைப்படை, கடற்படை, வான்படை. இதுல ஆணை பெற்ற அலுவலர் அப்படிங்கிறவங்க கமிஷன் ஆபீசர். சோ இவங்க பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. தேர்ட் ஒன் ஜட்ஜ். இதெல்லாம் நீங்க எழுதிக்கிறதுனா கூட எழுதிக்கோங்க, நான் ஸ்லோவா சொல்றேன். எழுதிக்கிறீங்களா? எஸ் மேம். ஓகே சார், ஓகே. சோ ஓகே மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீல்டு 1915 போட்டுக்கோங்க. ரிப்பீல்டு 1950. செகண்ட் ஒன் மிலிட்ரி, ஏர்போர்ஸ், நேவி. இந்த மூணுலயும் வந்து கமிஷன் ஆபீசரா இருக்கக்கூடியவங்க, ஆணை பெற்ற அலுவலர், இந்த மூணுத்துலயும். தேர்ட் ஒன் ஜட்ஜ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீல்டு இன் 1950. செகண்ட் ஒன் மிலிட்ரி, நேவி, ஏர்போர்ஸ்ல கமிஷன் ஆபீசர். தேர்ட் ஒன் ஜட்ஜ். ஃபோர்த் ஒன் கோர்ட் ஆபீசர். லிக்விடேட்டர், கோர்ட் ஆபீசர், லிக்விடேட்டர் அண்ட் ரிசீவர். கோர்ட் ஆபீசர்னா நீதிமன்ற அலுவலர். ஃபோர்த் ஒன் சொல்லிட்டு இருக்கேன். கோர்ட் ஆபீசர் நீதிமன்ற அலுவலர் எடுத்துக்கலாம். லிக்விடேட்டர்னா கலைப்பதிகாரின்னு சொல்றாங்க. ரிசீவர்னா நமக்கே தெரியும், சொத்து பேணுனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட் ஆபீசர், லிக்விடேட்டர் அண்ட் ரிசீவர், ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் ஜூரி மேன், சான்றாயர், அசஸார், தீர்ப்புதவியாளர், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் உறுப்பினர். ஸோ ஜூரிமேன், அசஸார், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத், ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் போலாமா? சிக்ஸ்த் ஒன் ஆர்பிட்ரேட்டர். செவன்த் ஒன் எம்பவர் டு கன்சைன் எனி பர்சன். யாரையாவது ஒரு பர்சன் அடைத்து வைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றோர். நம்ம எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் கூட எடுத்துக்கலாம். சோ ரிப்பீல்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீல் 1950. அப்புறம் மிலிட்ரி, நேவி, ஏர்போர்ஸ்ல கமிஷன் ஆபீசரா இருக்கக்கூடியவங்க. அப்புறம் தேர்ட் ஒன் ஜட்ஜ். ஃபோர்த் ஒன் கோர்ட் ஆபீசர், லிக்விடேட்டர் அண்ட் ரிசீவர். ஃபிஃப்த் ஒன் ஜூரிமேன், அசஸார், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத். சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு ஆர்பிட்ரேட்டர். செவன்த் ஒன் வந்து எம்பவர் டு கன்சைன் எனி பர்சன், அதாவது யாரையுமே வந்து அடைத்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடியவர்கள். சோ பார்த்தோம்னா நமக்கே தெரியும், போலீஸ் ஆபீசர் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் எயிட் வந்து டு பிரிவென்ட் அஃபென்சஸ். குற்றத்தை தடுக்கிறதையே அவங்களுடைய டியூட்டியா இருக்கக்கூடியவங்களும், குற்றத்தடுப்பை தன்னுடைய டியூட்டியா யாரு கொண்டு இருக்காங்களோ சோ அவங்க டு பிரிவென்ட் அஃபென்சஸ். இட்ஸ் பிரிவென்ட் தி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். அப்புறம் வந்துட்டு 8 வந்து சேர்த்து சொல்லிட்டேன். ஓகே, 9 வந்து காம்படென்ட் டு தி அக்விசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. Every officer, the government whose duty it is as an officer to prevent offences, to give information of offences, to bring offenders to justice, to protect the public health, safety, convenience. அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 பார்த்தோம்னா எலெக்ஷன் ஆபீசர்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது டாக்ஸ் ஆபீசர்ஸ், எலெக்ஷன் ஆபீசர்ஸ், அந்த மாதிரி தேர்தல் தொடர்பான அந்த வரி விதிப்பாளர் கூட எடுத்துக்கலாம். செக்ஷன் 10 வந்து டாக்ஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 11 தான் வந்து எலெக்ஷன் ஆபீசர்ஸ். 12 வந்துட்டு 12 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாங்க சம்பளம் பெறக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே வந்துட்டு பப்ளிக் சர்வன்ட் சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒமிட்டட், அந்த 1950 ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கமிஷன் ஆபீசர்ஸ் ஆஃப் மிலிட்ரி, நேவி அண்ட் ஏர்போர்ஸ். அப்புறம் எவ்ரி ஜட்ஜஸ் பப்ளிக் சர்வன்ட். ஃபோர்த் ஒன் கோர்ட் ஆபீசர்ஸ், லிக்விடேட்டர், ரிசீவர், அவங்க அந்த கமிஷனர் எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வன்ட். அப்புறம் ஜூரிமேன், அசஸார், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத். அப்புறம் ஆர்பிட்ரேட்டர், சிக்ஸ்த் ஒன். அப்புறம் வந்து செவன்த் ஒன் வந்து பர்சன் எம்பவர்ட் டு கீப் ஆர் பிளேஸ் எனி பர்சன் இன் கன்ஃபைன்மெண்ட். யாரையுமே வந்து அடைத்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். ஆபீசர் இட்ஸ் பிரிவென்ட் தி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், குற்ற தடுப்பை வந்து தனது அலுவலாக கொண்டவர். அப்புறம் வந்துட்டு என்னன்னா 9th ஒன் ஆபீசர் டு டேக், ரிசீவ், கீப் or expand any property on behalf of government.
அரசின் சார்பாக சொத்து எடுப்பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வந்து டாக்ஸ் ஆபீசர்ஸ், 11 வந்து எலெக்ஷன் ரிலேட்டட் ஆபீசர்ஸ், 12 வந்து அரசாங்க சம்பளம் பெறக்கூடியவர்கள். இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லிப்பாங்க, 12 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த லிஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து எதையாவது ஒண்ணு கொடுத்து இதுல வந்துட்டு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு முனிசிபல் கவுன்சிலர் இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. முனிசிபல் கவுன்சிலர் இந்த நம்ம இதை படிச்சுட்டு நம்ம இந்த லிஸ்ட்ல எல்லாம் படிச்சு முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு மறந்துடக்கூடாது. முனிசிபல் கமிஷனர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு முனிசிபல் கவுன்சிலர் இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிசிபல் கமிஷனர் இஸ் ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்படாதவர்கள் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் மீன்ஸ் எனி எலெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்கேஸ் வந்து டிஃபெக்டிவ் அப்பாயின்மெண்டா இருந்தா கூட அவங்க இஸ் கால்டு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த செக்ஷன் 21ல இருக்குது நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 22. செக்ஷன் 22ல வந்துட்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. The words movable property are intended to include corporeal property of every description except land or things attached to the earth or permanently fastened to anything which is attached to the earth அப்படிங்கறத movable property அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. செக்ஷன் 22 மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம். அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எனி மூவபிள் தட் இன்க்ளூட்ஸ் எனி கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயும் நமக்கு இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி வந்திருக்கும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லயும் நமக்கு 1930லயும் இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுலயே வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்க போற இந்த செக்ஷன் 378 ஐபிசி தெஃப்ட் 378 379 தெரியும் எல்லாருக்குமே. ஐபிசில வந்துட்டு நமக்கு வந்து தெஃப்ட் பத்தி டிஃபைன் பண்ணிருப்பாங்க 378 379ல. ஸோ வந்து அதுல வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்லி மூவபிள் குட்ஸ் 78 to 79 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்லி மூவபிள் குட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த டெஃபினிஷன் இங்க செக்ஷன் 22ல கொடுத்துருக்கக்கூடிய மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த திஸ் டெஃபினிஷன் அப்ளைஸ் ஒன்லி டு ஐபிசி நாட் அதர் லாஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி ஐபிசிக்கு மட்டும் அந்த டெஃபினிஷன். டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882கோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930கோ மற்ற அதர் ஆக்ட்ஸ் சொல்லிக்கக்கூடியதுக்கோ நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எனி மூவபிள் தட் இன்க்ளூட்ஸ் எனி கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே. அப்ப கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு நமக்கு டவுட் வரும். இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் அப்படிங்கிறது கார்போரியல் சொல்றாங்க. டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி நம்மளால தொட்டு உணர முடியும், காண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். ஸோ அது கார்போரியல் டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி. அதுவே அந்த டேபிள் வந்து என்னுடையது நான் சொல்றேன். அப்ப அந்த டேபிள் மேல எனக்கு இருக்கக்கூடிய ரைட்டு அது வந்து இன்கார்போரியல் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுல? ஒரு டேபிள் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து உங்களால வந்து பார்க்க முடியும், அது வந்து கார்போரியல் டான்ஜிபிள் அப்படி டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அதுவே அந்த 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 திங்ஸ் அந்த பொருள் மேல அந்த இப்போ டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அது மேல இருக்கக்கூடிய ரைட் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இன்கார்போரியல் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த செக்ஷன் 22ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத கொடுத்துட்டு இன்க்ளூட்ஸ் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி எவ்ரி டெஸ்கிரிப்ஷன் எக்ஸெப்ட் நமக்கு வந்து இதுல வந்துட்டு நெகட்டிவ் டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். எக்ஸெப்ட் எதெல்லாம் வராதுன்னா லேண்ட் திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த், லேண்ட் வராது, எர்த் திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த், எனிதிங் பெர்மனன்ட்லி ஃபேஷன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு தி எர்த். இதெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன இந்த மூணும் லேண்ட் ஆர் எர்த், திங்ஸ் அட்டாச்டு டு தி எர்த், எனிதிங் பெர்மனன்ட்லி ஃபேஷன்ட் டு எனிதிங் அட்டாச்டு டு தி எர்த். இதெல்லாம் வந்துட்டு these are not movable property. இதெல்லாம் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்ப நம்ம சொன்ன மூணுமே அந்த நிலம் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த அதுல வந்து பெர்மனண்டா வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நாட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுதான் நமக்கு இங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுத்து அதுதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸெப்ட் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு தி எர்த் பெர்மனன்ட்லி ஃபாசன் டு எனிதிங் விச் இஸ் அட்டாச் டு எர்த்னு கொடுத்துருக்காங்க. பூமியுடன் நிரந்தரமாக பொருத்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் வந்துட்டு இந்த லேண்ட், இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் நாட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸெப்ட் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
சோ அதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸப்ட் தான் இந்த லேண்ட் ஆர் எர்த் திங்ஸ் சட் அஸ் எர்த், இந்த 3 விஷயங்களும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் பண்ணுவாங்க. சோ அந்த எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் அப்படிங்கிற போது அது வந்து இந்த ஆக்டுக்கு கீழே வருமா, ஐபிசிக்கு கீழே? ஒருத்தர் வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் பண்றாரு, நம்ம சொல்ல மின்சார திருட்டுன்னு சொல்லுவோம். சோ அது பண்றாருன்னா ஐபிசி கீழே வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இன்றைய அவதார் சிங் கேஸ்ல வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி. அப்ப எங்க வரும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இருக்கு 2013. சோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் செக்ஷன் 135ல தான் வந்துட்டு சொல்லிருக்காங்க. சோ அதன்படிதான் அந்த தெஃப்ட், எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் வந்து வரும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 135 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல தான் வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் அப்படிங்கிறது அங்கதான் வந்து வரும். அப்புறம் வந்துட்டு ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 22ல வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் தான். அந்த எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொன்ன கேஸ் வந்துட்டு இன்று அவதார் சிங் ஏஐஆர் 1965 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 166. Ma'am, you are not audible. Can you please repeat it again? ஓகே, எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி தப்புங்கிறது வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைய அவதார் சிங் ஏஐஆர் 1965 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 666. ஸோ 135 தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரீட் பண்றேன், அப்படியே நீங்க கவனிச்சா போதும். டேப்ஸ் மேக்ஸ் ஆர் காசஸ் டு பி மேட் எனி connection with overhead, underground or underwater lines or cables or service wires or service facilities of a licensee or supplies as the case may be. Or class B வந்துட்டு tampers a meter installs or uses a tampered meter, current, reversing, transformer, loop connection or any other device or method which interferes with accurate or proper registration, calibration or metering of electric current or otherwise results in a manner electricity is stolen or wasted. So இதுதான் the theft of electricity section 135ல கொடுத்திருக்காங்க. damages பண்றது, destroys an electric meter, அந்த electric meterலாம் வந்துட்டு damage பண்றது, apparent equipment, and the equipment or wire or causes or allows any of them to be so damaged or destroyed as to interfere with the proper or accurate metering of electricity. அந்த equipment போட்டுதுன்னா அந்த கொக்கி போட்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கரண்ட் இழுக்கிறத கூட கொக்கி போட்டு கரண்ட் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பண்றது. அப்புறம் வந்து டு யூசஸ் எலக்ட்ரிசிட்டி த்ரூ எ டேம்பர்டு மீட்டர், அந்த மீட்டர் வந்து டேம்பர் பண்ற மாதிரி இது பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷன் 135ல தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டில கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் வேணா நீங்க அப்புறமா கூட டீட்டெயிலா அந்த செக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் செக்ஷன் 22ல மூவபிள் ப்ராப்பர்ட்டில கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 23 இதுல வந்து ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிறது 23ல வந்து கொடுத்துருக்காங்க. ராங்ஃபுல் கெய்னிங், ராங்ஃபுல்லி. ராங்ஃபுல் கெயின்னா என்னன்னா கெய்னிங் ராங்ஃபுல்லி, சட்டத்திற்கு முரணாக ஒரு ஆதாயம் இது பண்றது, கெய்னிங் ராங்ஃபுல்லி. லாஸிங், ராங்ஃபுல் லாஸ்னா லாஸிங் ராங்ஃபுல்லி, சட்டமுரண் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இதுல வந்து கண்டிப்பா இன்டென்ஷன் அப்படிங்கிறது 23க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கும் போது ராங்ஃபுல் கெயின் இஸ் is gained by unlawful means of property to which the person gaining is not legally entitled. அத வந்து சொல்லிருக்காங்க ராங்ஃபுல் கெயின்ல வந்துட்டு there must be a gain some property, அது வந்து லாஃபுல் மீன்ஸா இருக்கக்கூடாது, அன்லாஃபுல் மீன்ஸா அச்சீவ் பண்ணிருக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கெயின் பண்ணிருக்காங்க, அது எப்படி கெயின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்லாஃபுல் மீன்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ அதை பெறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்காது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு ரைட் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு ரைட்டே கிடையாது, ஆனா அதை நான் கெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை எப்படி போயிட்டு அன்லாஃபுல் மீன்ஸ்ல அச்சீவ் பண்ணிருக்கேன்னா அதுதான் வந்து ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ வந்து
அதை வந்துட்டு நான் அக்வயர் பண்ற முறையும் அதை ரீட்டைன் பண்ற முறையும் எப்படி இருக்குன்னா ராங்ஃபுல்லியா இருக்கு. அக்வயர்னா அதை அடையக்கூடிய முறையும் அதை வாங்கி அன்லாஃபுல் மீன்ஸ் ரீட்டைனா தக்க வச்சுக்கக்கூடிய முறையும் எப்படி இருக்குன்னா ராங்ஃபுல்லியா இருக்கு. அதுதான் வந்து நமக்கு ராங்ஃபுல் அந்த கெயின் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் லாஸ். இதை வந்து இட்ஸ் லாஸ் பை அன்லாஃபுல் மீன்ஸ் இஸ் லீகலி என்டைட்டில்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அன்லாஃபுல் மீன்ஸ்ல. ஆனா வந்து அது சட்டத்திற்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு சட்டப்படி பெற வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து சட்டத்துக்கு முரணான வகையில நான் இழக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 23ல சொல்லியிருக்கக்கூடிய ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ். இது வந்து என்னன்னா ஒன்லி மணி ரிலேட்டட் தான் வரும். ஒருத்தவங்களோட ரெப்புடேஷனுக்கோ அவங்களுடைய புகழுக்கோ தீங்கு ஏற்படுத்துறது இழப்பு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இந்த செக்ஷனுக்கு கீழே வராதுன்னு சொல்லி இன்றைய டாக்டர் விமலா அப்படிங்கிற கேஸ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ரிலேட்டடா ஒருத்தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டா மட்டும்தான் அது வரும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதான் வந்து ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கிறது இன்றைய டாக்டர் விமலா ஒன்லி அந்த மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு மட்டும்தான் இது வந்து இந்த ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிறதும் இந்த ஒருத்தருடைய புகழுக்கோ வேற ரெப்புடேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு இழப்பு ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே 24 போலாமா? செக்ஷன் 24ல வந்து ஓகே மேம். செக்ஷன் 24ல நமக்கு டிஸ்ஹானஸ்ட்லி நேர்மையற்ற விதமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டூயிங் an act intending to causing wrongfully gain to one party or wrongful loss to another party அப்படிங்கிறது வந்து இந்த 24ல வந்து டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா லாஸ் அண்ட் கெயின் அப்படிங்கிறது வந்து டெம்பரரி லாஸ் டெம்பரரி கெயின் அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ டிஸ்ஹானஸ்டி டு காசிங் ராங்ஃபுல்லி கெயின் டு ஒன் பார்ட்டி ஆர் ராங்ஃபுல் லாஸ் டு அனதர் பார்ட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க வந்துட்டு இங்க வந்து இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ல பார்த்தோம்னா இன்றி துல்சிராம் அப்படிங்கிற கேஸ் வந்து இந்த செக்ஷன் 24ல வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஒருத்தருக்கு சட்டத்திற்கு விரோதமான ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துறது இல்லைன்னா சட்டத்திற்கு விரோதமா இன்னொருத்தருக்கு இழப்பை ஏற்படுத்துறது. இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டென்ஷனோட பண்றாங்க ஒரு செயலை. அது எப்படி பண்றாங்கன்னா டிஸ்ஹானஸ்டா பண்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒருத்தருக்கு சட்டத்திற்கு விரோதமான ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த பண்றேன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு சட்டத்திற்கு விரோதமான ஒரு இழப்பு ஏற்படுத்துறேன் அப்படின்னா டிஸ்ஹானஸ்டோட. அதுதான் இங்க டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கறத வந்து இங்க வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு சட்டத்துக்கு விரோதமான ஆதாயத்தை ஏற்படுத்துறேன் டிஸ்ஹானஸ்ட்லி நேர்மையற்ற விதமாக, இல்லைன்னா ஒருத்தருக்கு சட்ட விரோதமான ஆதாயம் இல்லைன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு இழப்பை ஏற்படுத்துறேன். ஸோ ரெண்டுமே வந்து இங்க வருது. அதன் விதமா நான் ஒரு செயலை செய்யறேன்னா அதுதான் டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கறத செக்ஷன் 24ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பிக் பாக்கெட் பண்ணி அந்த பணத்தை அங்கேயே கிழிச்சு போட்டு போனாலும் அவனுக்கு வந்துட்டு அங்க ஒரு கெயின் இல்லை. இருந்தாலுமே அவனுக்கு என்ன இன்டென்ஷன்னா ஒரு டிஸ்ஹானஸ்ட்லியான ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அது கூட இங்க வந்து வரும். ஏன்னா வந்து அந்த ஓனருக்கு இப்போ ஒருத்தர் அக்யூஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்றான்னா ஒருத்தரோட பாக்கெட்ல இருந்துட்டு ஒரு பணத்தை பிக் பாக்கெட் பண்ணிட்டு அது என்ன பண்ணா அங்கேயே கிழிச்சு போட்டு போயிடறான். இங்க வந்து அவனுக்கு எந்த ஒரு கெயினும் இல்ல அப்படின்னு எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஓனருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லாஸ் ஏற்பட்டிருக்கு, சட்டத்திற்கு விரோதமான ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து டிஸ்ஹானஸ்டா தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கீழே வரும். So doing an act intending to causing wrongful gain to one party or wrongful loss to another party அப்படிங்கறத நமக்கு டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 25 இந்த டிஸ்ஹானஸ்ட்லி செக்ஷன் 24 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நிறைய செக்ஷன் ஐபிஎஸ் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ செக்ஷன் 209, 246, 247, 378, 383, 403, 404, 420, 421, 423 இந்த மாதிரியான நிறைய செக்ஷன்ஸ் 415, 411, 462, 461, 74, 477, 405 இது எல்லாத்துலயுமே டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கிற வேர்ட் இருக்கும். சோ அப்ப அந்த செக்ஷன்ல போய் நம்ம டிஸ்ஹானஸ்ட்லிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே செக்ஷன் 24ல டிஸ்ஹானஸ்ட்லி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை செக்ஷன்ல ஐபிசில டிஸ்ஹானஸ்ட்லிங்கிற வேர்ட் இருக்கும். மேம் ஒன் மோர் ப்ளீஸ் மேம். செக்ஷன் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. சரி, ஓகே மேம். 209
246, 247, 378, 369, 383, 403, 404, 420, 421, 22, 23, 439, 462, 61, 411, 415, 412, 477. ஸோ இந்த மாதிரியான எல்லா செக்ஷன்ஸ்லயுமே வந்துட்டு இந்த டிஸ்கானஸ்ட்லி அப்படிங்கிற வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்கானஸ்ட்லிங்கிறது இங்கே நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும். தென் வந்து செக்ஷன் 25 ஃப்ராடுலென்ட்லி. ஃப்ராடுலென்ட்லினா என்னன்னா மோசடி தனமாக. A person is said to a thing fraudulently if he does that thing with intent to defraud but not otherwise அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Doing an act or doing anything fraudulently with the intention to defrauding others. Defraudனா என்னன்னா அப்படி இந்த வேர்டுக்கு நம்ம மீனிங் பார்க்கலாம். டிசீட் அப்படின்னா ஏமாற்றுதல், ஏமாற்றக்கூடிய எண்ணம். இன்டென்ஷன் டு டிசீட் அப்படின்னா என்னன்னா டிசீட். இந்த ஃப்ராட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிசீட் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கணும். ஏமாற்றக்கூடிய எண்ணம். டிசீட்னா நமக்கு தெரியும் ஏமாற்றுதல்னு. இன்டென்ஷன் டு டிசீட் ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த மறைக்கிறது கூட இதை வந்து வரும். சீக்கிரசி கூட வரும். சொல்ல வேண்டிய விஷயத்த வேணும்னே மறைக்கிறது கூட வரும். ஸோ வந்துட்டு இது வந்து ஆக்சுவல் இன்ஜுரி, அந்த பாசிபிள் இன்ஜுரி, இந்த மாதிரி விஷயங்கள் கூட. இன்ஜுரி டு அனதர், ஒருத்தங்களுக்கு வந்துட்டு இன்ஜுரி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம என்ன பண்றோம், ஃப்ராட்லென்ட்லியா வந்துட்டு இன்டென்ஷன் டு டிசீட், அவங்க ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்றோம். இப்ப பார்த்தோம்னா தேர் மஸ்ட் பி a ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். தேர் மஸ்ட் பி இந்த ஃப்ராட்லென்ட்லிக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒன்னு இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே ஃபால்ஸா ரெப்ரசன்டேஷன் பண்றோம். அதே மாதிரி கேர்லெஸ்லி, சரியாக தெரியாம கூட செய்யறது கூட கேர்லெஸ்லி கூட வரும். முக்கியமான டாக்குமெண்ட்டை வேணே வைக்க தவறுதல், அது கூட சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃப்ராடுலென்ட்லி அப்படிங்கிறது கீழே வரும். டிஃப்ராட், ஒருத்தங்களை டிஃப்ராட் பண்ணணும், மோசடி பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட. டிஸ்கானஸ்ட்லி அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ராடுலென்ட்லாம் இன்டென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல வந்து செங்கல் வரையா நாயுடு வெர்சஸ் ஜெகன். அந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இட் மஸ்ட் பி டெலிபரேட் டிசெப்ஷன், திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிங் சம்திங் பை டேக்கிங் அட்வான்டேஜ் அனதர், மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அதுல இருந்து அவருக்கு வந்து ஒரு லாஸோ, அவருக்கு லாஸ் ஏற்படுத்துறது, இவருக்கு கெயின் ஏற்படுத்திக்கிறது, அது கூட வரும்னு சொல்லி சொல்றாங்க. செங்கல் வரையா நாயுடு வெர்சஸ் ஜெகன் 1994, வால்யூம் 1, SEC, பேஜ் நம்பர் 1. திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தி யார் எடுக்கிறாங்களோ அவனுக்கு வந்து அவன் கெயின் ஏற்படுத்திக்கிறது. செங்கல் வரையா CHENGALWARAOA, செங்கல் வரையா நாயுடு வெர்சஸ் ஜெகன். அந்த கேஸ்ல அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏமாத்தணும் இன்ஜூரி டு தி எனி பர்சன், அந்த ஏமாத்துறது மூலமா இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ராட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இழப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 26. செக்ஷன் 26 பார்த்தோம்னா ரீசன் டு பிலீவ் அப்படிங்கறது வந்து செக்ஷன் 26ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ரீசன் டு பிலீவ்னா அந்த நம்புவதற்கான காரணம் அப்படிங்கறதா ரீசன் டு பிலீவ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு செயலை நம்புறதுக்கு ஒரு போதுமான காரணம் இருக்குன்னா அவர் அந்த செயலை நம்புறதுக்கான ஒரு காரணத்தை பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதான் வந்து இந்த ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு வந்துட்டு இப்ப செக்ஷன் 499 to 502 சாப்டர் நம்பர் 21 IPC பார்த்திருப்போம். செக்ஷன் 499 502 டிஃபமேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சஃபிஷியன்ட்
காஸ் டு பிலீவ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்புறதுக்கான போதுமான காரணம் வந்து இருக்கணும், ரீசன் டு பிலீவ் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த டிஃபர்மேஷன் அப்படின்னா அது நம்புறதுக்கான காரணம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு இன்றி நசீம் அகமது அப்படிங்கிற கேஸ்ல யாராவது சொல்லியிருப்பாங்க ரீசன் டு பிலீவ் ரிலேட்டடான கேஸ் வந்து இன்றி நசீம் அகமது. நான் ஒரு விஷயத்த நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அப்போ வந்து ஒரு சஃபிஷியன்ட் காரணம் இருக்கு, ஒரு ரீசன் இருக்குன்னா அப்போ வந்து அதை நம்புறதுக்கான காரணத்தை நான் பெற்றிருப்பதா வந்து சொல்றாங்க. சோ அதுதான் வந்து இந்த 26ல a person is said to have reason to believe a thing if he has sufficient cause. அதற்கான காரணம் இருக்கு, நம்புறதுக்கான காரணம் இருக்கு. அதுதான் if he has sufficient cause to believe that thing but not otherwise அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரீசன் டு பிலீவ் இருந்தாதான் சில செக்ஷன்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும். அது என்ன, இப்போ நம்ம பார்த்தோம்ல டிஸ்ஆனஸ்ட் இல்லையா, அதுக்கு பார்த்தோம் இவ்வளவு செக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ரீசன் டு பிலீவ் எதுல எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 136 ரீசன் டு பிலீவ் இருந்தாதான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. 136, 154, 155, 56, 156, 183, 201, 202, 203, 269, 497, 233, 234, 235, 39, 90, 99, 471, 415, 411, 412. இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த ரீசன் டு பிலீவ் வந்து இருக்கணும்னு சொல்லி மேடம் இன்னொரு தடவை செக்ஷனை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்களேன் மேடம் ப்ளீஸ். சரி ஓகேங்க. செக்ஷன் 39, 99, 90, 136, 177, 154, 155, 56, 201 to 203, 233 to 235, 471, 497, 256, 269, 411, 412, 413 அது எல்லாமே வரும். ஓகேங்களா மேம்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகே ஓகே மேம். ஓகே 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 சரி நெக்ஸ்ட் செக்ஷன் போலாம். செக்ஷன் 26 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செக்ஷன் 27 வந்து ப்ராப்பர்ட்டி இன் பொசிஷன் ஆஃப் வைஃப், கிளர்க், சர்வெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்லியிருக்காங்க செக்ஷன் 27ல. இது பார்த்தோம்னா என்னன்னா இப்ப வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இன் பொசிஷன் ஆஃப் வைஃப், கிளர்க் ஆர் சர்வெண்ட் 27ல வந்து when property is in the possession of a person's wife, clerk or servant on account of that person, it is in that person's possession within the meaning of this code அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ வைஃப் கிட்ட வந்துட்டு ஒரு வைஃப் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குன்னா அது வைஃப் கிட்ட இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி மாஸ்டர் கிட்ட இருக்குன்னா சர்வன்ட் கிட்ட இருக்கிறதா அர்த்தம். ஸோ எம்ப்ளாயர் அப்படிங்கிற கிளர்க் கிட்ட இருக்கும். இந்த இவங்க இந்த 3 ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. தட் பொசிஷன் இஸ் ஆன் தி அக்கௌண்ட் ஆஃப் தி பர்சன், அதுதான். ஆனா வந்து இந்த மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 அப்புறம் வந்துட்டு இன்று பிரதீபா அப்படிங்கிற கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் வேறு வைஃப் வேறு. இன்று பிரதீபா கேஸ்ல சைட்டேஷன் எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். அந்த கேஸ்ல ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங்ஸ் டு தி வைஃப் ஒன்லி. அது வந்து ஹஸ்பண்ட் வைஃப்ங்கிறது ஒரே ஒண்ணு கிடையாது, ஹஸ்பண்ட் வேற வைஃப் வேற. ஸோ ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங்ஸ் டு தி வைஃப் ஒன்லின்னு சொல்லி இந்த பிரதீபா கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க செக்ஷன் 27ல. அதாவது இப்போ ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இங்கிட்ட இருக்குன்னா வைஃப் கிட்ட இருக்கிறதா அர்த்தம் சொல்லி இந்த கோட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் கிட்ட சர்வெண்ட் கிட்ட இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த 3 பர்சன் ஹஸ்பண்ட், மாஸ்டர், எம்ப்ளாயர் இவங்கெல்லாம் சொல்லி ஸோ வைஃப், சர்வெண்ட், கிளர்க் ஸோ இவங்ககிட்ட இருந்தாலும் அது இவங்கள்ட்ட இருக்கிறதா அர்த்தம் இவங்களோடதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்லியிருக்காங்க.
சோ வந்து ஆனா இன்று பிரதீபா கேஸ் வந்து சீதனா ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அது வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 27ல அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 28 இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கவுண்ட் ஆஃப் ஃபீட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கவுண்ட் ஆஃப் ஃபீட்னா என்ன அப்படின்னா போலியாக இல்லைன்னா ஒரு கள்ள நாணயம் தயாரிக்கிறது கூட எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல, கவுண்ட் ஆஃப் ஃபீட்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, ஒரு பொருளை இன்னொரு பொருள் போல காட்டுதல். எதுக்காக அப்படின்னா சரி ஒரு பொருள் இன்னொரு பொருள் போல நம்ம காட்டுறோம், எதுக்காகனா வித் இன்டென்ட் டு டிசீவ், போலியாக காட்டுறோம். எதுக்குன்னா அந்த ஏமாத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட. அதுதான் ஒண்ணுமே ஞாபகம். கவுண்ட் ஆஃப் ஃபீட்னா ஒரு பொருளை மற்றொரு பொருள் போல காட்டுதல் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். காசிங் ஒன் திங், causing one thing to reasonable another, intending to deceive another or with a knowledge that deception may be caused அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒன்றே மற்றொன்று போல் ஆக்கி இன்னொரு எதுக்கு ஆக்குறோம்னா ஒருத்தங்களை ஏமாற்றுறதுக்காக தான் ஒரு பொருள் இன்னொரு பொருள் போல நம்ம ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து கவுண்ட் ஆஃப் ஃபீட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் 29ல வந்து வாட் இஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஏதாவது சொல்ல முடியுமா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம டாக்குமெண்ட்னா என்னன்னு பார்த்திருப்போம். என்ன செக்ஷன் முதல்ல சொல்லுங்க யாராவது ஒருத்தர். செக்ஷன் 3. செக்ஷன் 3 கரெக்ட். கரெக்ட் மேம், கரெக்ட். யாராவது என்ன சார்? எனி ஆப்ஜெக்ட் ரைட்டிங். சொல்லுங்க மேம், சபிதா மேம். அதுதாங்க மேம், எனி ஆப்ஜெக்ட் ரைட்டிங் ஆர் மார்க்கிங் அந்த மாதிரி இருந்தா அதுதான் டாக்குமெண்ட் சொல்லி. லெட்டர் ஃபிகர் மார்க். பிரியா மேம் சொல்லுங்க. லெட்டர் ஃபிகர் ஆர் மார்க்னு சொல்லிருப்பாங்க மேம். சரி, ஓகே 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 மேம், ஓகே கரெக்ட் மேம், கரெக்ட். வேற யாராவது? மேடம் கல்லுல பதிக்கிற கல்வெட்டு கூட டாக்குமெண்ட் தான் மேடம். எக்ஸாக்ட்லி கரெக்ட் மேம், கரெக்ட் மேம், யூ ஆர் கரெக்ட். சூப்பர். வேற யாராவது? இந்த புளிய மரத்துல Writing is a document, ma'am. ஓகே 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 மேம். சும்மா எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணுங்க. மேப் ஆர் பிளான் கூட மேம். எஸ் எஸ் மேம், கரெக்ட். ஓகே. சரி, ஓகே, எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட். நம்ம பார்க்கலாம் அப்ப டாக்குமெண்ட் அப்படிங்கறத. எஸ் சார், எழிலரசி மேம் போட்டிருக்காங்க சிசிடிவி பென்ட்ரைவ். எஸ் மேம், கரெக்ட் மேம், யூ ஆர் கரெக்ட். ஓகே, இப்போ வந்து டாக்குமெண்ட்னா எது டாக்குமெண்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எ பர்சன், சாரி, டாக்குமெண்ட்ல வந்துட்டு the word document denotes any matter expressed or described upon any substance by means of letters, figures, marks, or by more than one of those means intended to be used or which may be used as evidence that matter, evidence of that matter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எது டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி மேட்டர் அப்படின்னு ஞாபகம். ஓகே, அது எதுல இருந்தா அது டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஆன் எனி சப்ஜெக்ட் எதுல இருந்தாலுமே அது டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படினாலும் இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், ஒரு ஃபிகரா இருக்கலாம், மார்க் பண்ற மாதிரி ஒரு ஏதாவது மார்க் பண்ணிருக்காங்கன்னா அது கூட டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணனா எதுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா டு யூஸ் அஸ் எவிடன்ஸ் அப்படிங்கறத கொடுத்தாங்க. அது மாதிரி டாக்குமெண்ட் இஸ் ஆல்சோ எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதையும் இன்று பிர்லா கார்பரேஷன் அப்படிங்கிற கேஸ்ல டாக்குமெண்ட் இஸ் ஆல்சோ எ மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3 கிளாஸ் 18லயும் டாக்குமெண்ட் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நீங்க இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3லயும் நமக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்னா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எது ஆவணம்னா எந்த ஒரு பொருளும் ஆவணம் தான். அது லெட்டர்ல இருந்தாலும், ஃபிகர்ல இருந்தாலும், மார்க்ல இருந்தாலும், இது எல்லாத்துலயும் சேர்ந்து இருந்தாலும் சரி, தனித்தனியா இருந்தாலும் சரி, அது வந்து டாக்குமெண்ட் தான். ஓகே, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எது மேல இருந்தாலும் அது வந்துட்டு என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் தான். ஒரு அந்த டாக்குமெண்ட் எதுக்காக ஒரு பயன்படுத்துறதுக்கோ பதிவு செய்யறதுக்கோ எதுக்கு இருந்தாலும் அது வந்து டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம கொடுத்துருப்பாங்க ஒரு லித்தோகிராஃப்டு, ஒரு கல்லச்சில கொண்டு வரப்பட்ட இல்லைன்னா ஒரு போட்டோகிராஃப்டு புகைப்படங்கள், இது கூட ஒரு டாக்குமெண்ட் தான். மேப், பிளான், அப்புறம் வந்து ஒரு மெட்டல் பிளேட்டு, ஒரு ஸ்டோன், அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட கூட அந்த இன்கிரிப்ஷன் கூட ஒரு வந்துட்டு ஒரு ஆவணம் தான். கேரிகேச்சர் அப்படின்னா ஒரு கேலி சித்திரம் சொல்லுவோம், அது கூட டாக்குமெண்ட் சொல்லி நமக்கு அங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இது எல்லாமே டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் சார் கிளாஸ் இருக்கும்போது சொன்னாங்க,
ஒரு மூவி நேம் சொல்லி சொன்னாங்க. பழைய மூவி, ஒரு நாட்டாமைங்கிற ஒரு மூவில வந்துட்டு அதுல வந்து ஒரு அவங்க ஒரு லேடி வந்து இறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சுவர்ல வந்துட்டு என்னுடைய சாவுக்கு காரணம் அந்த ஹீரோ ஒரு பேரை சொல்லி பசுபதினு சொல்லி இவர் தான் என்னுடைய சாவுக்கு காரணம் சொல்லி சுவர்ல வால் அதுல எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போவாங்க. சோ அது டாக்குமெண்ட்னு கேட்டா இட்ஸ் ஆல்சோ டாக்குமெண்ட். அதுவும் டாக்குமெண்ட் தான். எனி சப்ஸ்டன்ஸ் தானே, எதுல வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரோட் சைடு நம்பர் ட்ரீஸ். இப்ப நம்ம ரோட்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது 2 சைடும் மரம் இருக்கும். அந்த மரத்துல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பாங்க, 13, 14. அந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரோட் சைடு நம்பர்டு ட்ரீஸ் ஆர் ஆல்சோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சிருக்கணும். அதே மாதிரி மேம் போட்டுருந்தாங்க ஒரு மேம், அந்த சிசிடிவி அது அப்புறம் வந்துட்டு அந்த பென் டிரைவ் அதுல இருக்கிறது கூட டாக்குமெண்ட் ஆனா அது கூட டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேப் ரெக்கார்டட், அந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டர்ஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணி வைப்போம்ல, ஸோ அது கூட டாக்குமெண்ட் ஆனா அது டாக்குமெண்ட் தான் ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல என்ன இருக்கணும்னா அக்யூரசி இருக்கணும், அந்த ஐடென்டிட்டி இருக்கணும், ரெலவன்சி இருக்கணும். ஸோ அது இருந்தா அது கூட டாக்குமெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட் பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு மெர்கண்டைல் யூசேஜ், அதாவது என்னன்னா ஒரு என்டாஸ்மெண்ட் இருக்குன்னா அது கூட இஸ் ஆல்சோ ஏ டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்ஸ்டான்ஸ்னா அது எதுவா வேணா இருக்கலாம், ஒரு கல்லா இருக்கலாம். அந்த சப்ஸ்டான்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு கல் இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், எதுவா வேணாம் இருக்கலாம் அப்படிங்கறதா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, டாக்குமெண்ட் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெளிவு கிடைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் 29A அது சொல்லி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 21T ஆஃப் இன்ஃபர்மேஷன், செக்ஷன் 2+1T ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000ல கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் தான் நமக்கு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 29A வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்னன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போன்னா எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்த பிறகு அந்த 17/10/2000 அப்புறம் தான் இந்த செக்ஷன் வந்து இன்சர்ட் பண்றாங்க. So the words electronic records shall have the same meaning assigned to them in class T of subsection 1 of section 2 of the information technology 2000. Section 21T ல information technology actல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்க எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டெஃபினிஷன் shall have the same meaning சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதுல அப்படியே நான் வாட்ச் பண்ணுங்க, நான் மெதுவாகவே சொல்றேன். Electronic record means a record received, started and sent in electronic form. எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான். அது எலக்ட்ரானிக் அந்த ரெக்கார்ட் மீன்ஸ் இந்த ரெக்கார்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்டட் அது யாருக்காவது சென்ட் பண்ணியிருந்தா கூட எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 29 கிளியர். 29A அப்புறம் பார்த்தோம்னா செக்ஷன் 30 வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வேல்யூபிள் செக்யூரிட்டி வேர்ட்ஸ் வேல்யூபிள் செக்யூரிட்டி denote a document which is purports to be a document whereby any legal right is created, extended, transferred, restricted, extinguished or released, or whereby any person acknowledges that he lies under legal liability or has not a certain legal right அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னா இட்ஸ் a document. வேல்யூபிள் செக்யூரிட்டி இஸ் a document where by any legal right, ஒரு லீகல் ரைட் கிரியேட் ஆயிருக்கலாம், ஆல்டர்ட், டிரான்ஸ்பர்ட், டெர்மினேட்டட், இது எல்லா விஷயத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு தட் இஸ் கால்ட் வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லீகல் ரைட் வந்து கிரியேட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா இது முக்கியமா பார்க்கணும்னா ஆல் வேல்யூபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் டாக்குமெண்ட் பட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நாட் வேல்யூபிள் செக்யூரிட்டி. இது வந்துட்டு கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல் வேல்யூபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வேல்யூபிள் செக்யூரிட்டிஸுமே டாக்குமெண்ட் தான் பட் நாட் வைசி வெர்சா. எழுதுனா எழுதிக்கோங்க, ஆல் வேல்யூபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் டாக்குமெண்ட் பட் நாட் வைசி வெர்சா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அது வந்து நாட் வேல்யூபிள் செக்யூரிட்டி. இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேல்யூபிள் செக்யூரிட்டி கீழே வந்துட்டு வராது. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எஜுகேஷன் சர்டிபிகேட்லாம் ஃபோர்ஜ் பண்ணி காலேஜ்ல அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அது இந்த ஃபோர்ஜரி சர்டிபிகேட் வந்துட்டு வேல்யூபிள் செக்யூரிட்டியானா நோ, அது இந்த ஃபோர்ஜரி பண்ணி வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல வேல்யூபிள் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ ஆல் வேல்யூபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் டாக்குமெண்ட் பட் நாட் வைசி வெர்சா. அப்புறம் செக்ஷன் 31 வந்து வில்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வில்னா உயில்.
ஏன்னா இதுல வந்து ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டாங்க. வில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, the words a will denote any testamentary document. ஒரே ஒரு வார்த்தை தான். வில்னா testamentary document, any testamentary document. testamentary documentனா இறுதி விருப்பாவனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தன்னோட மரணத்திற்கு பிறகு வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிய யாருக்கு செல்லணும், யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் தான் அந்த உயில் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இதுவே நமக்கு வந்து செக்ஷன் 2H ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925ல தேர் மஸ்ட் பி a legal declaration showing an intention of the testator as to his property where to go after his death. இதேதான் அதுல சொல்லியிருக்காங்க. சோ செக்ஷன் 31 ஆஃப் ஐபிசில எனி டெஸ்டமெண்டரி டாக்குமெண்ட் இறுதி விருப்பாவனத்தை குறிக்கும். உயில்னா ஒரு இறுதி விருப்பாவனம், இறுதி விருப்பாவனம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஒரு வில் வந்து சட்டப்படி வந்து செல்லுபடி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட சைன் வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப 2H இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட மரணத்திற்கு பிறகு அதேதான், தன்னோட மரணத்திற்கு பிறகு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணுங்கிறத பற்றி இருக்கக்கூடியதுதான் உயில். There must be a legal declaration showing an intention of the testator as to his property where to go after his death. அது வந்து 2H ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல 1925ல கொடுத்திருப்பாங்க. இதான் வந்துட்டு நமக்கு வில் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே 9:30 ஆயிடுச்சு. நம்ம செஷன் இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஐபிசி வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஆல். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ. மேம் ஒரே ஒரு விஷயம், அந்த செக்ஷன் 26 இருக்கு இல்லையா? எஸ் மேம். அதுல வந்து இன்க்ளூடிங் 376, 376A, 376AB இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மேடம். ஓகே மேம். தேங்க்யூ. மேம் கிளாஸ் சூப்பரா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ செல்வி மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். செல்வி மேம். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. Yes sir. Thank you sir. நன்றி மேம். சந்தே